சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா பொடியாக வெந்ததுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு நல்லா பொடியாக நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பானிபூரி இதை போட்டு நல்லா கடையில் வாங்கிட்டு வந்து காட்டினால அதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குண்டா நிறையா வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய வீடியோ நான் உங்களுக்கு அது மாதிரி போடுவேன், ரொம்ப ஈஸியான டிப்ஸில். இன்னொன்று, நமக்கு ரசம் வேணும் இல்லையா, அதனால் மிளகை நல்லா வறுத்து கொட்டிட்டு இது கூட ஒரு 3 உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நார்மல்னால் 4 பச்சை மிளகாய் ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, கருவேப்பிலை சாரி, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரைச்சி அதில் ஊற்றிக்கிங்க ஒரே இதுவாக. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு லெமனு, கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டிங்கன்னா ரசம் ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.